நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்னடாமோ? அப்பா இது பால் இப்படியே ஸ்வைங்க சுட்டிட்டாங்க. சுத்தணுமா? சரி குடு. ஹை பால் சுட்டிடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா சூப்பரா இருக்குப்பா. திரும்ப சுட்டுங்க. போதுண்டாமோ, அப்பா அப்புறமா சுத்துறேன், நீ இதை வச்சு விளையாடுந்தா. சரி அப்பா. பாப்பா சுட்டுட்டா. இந்தா சுத்து. இப்ப பாப்பா சுட்டியா? என்ன சுட்டவே மாட்டீங்க? அப்பா சுட்டியா மட்டும் சுட்டது, பாப்பா சுட்டியா சுட்டவே மாட்டீங்க. பேச மாட்டேன். அப்பா இந்த பால் வேண்டாம். இது பாப்பா சுட்டியா சுட்டவே மாட்டீங்க. பாப்பாக்கு நம்ம வீட்டுல ஒரு பால் இருக்கும்ல, yellow கலர்ல பச்சை கலர்ல பால், அதுதான் வேணும். நம்ம அத போய் எடுக்கலாம், வீட்டுக்கு போலாம். சரிடா, அது நம்ம வீட்டுக்கு போகும்போது எடுக்கலாம். அப்ப நம்ம எப்ப வீட்டுக்கு போறோம்? ஏன் நம்ம இன்னும் இங்க தாத்தா பாட்டி வீட்லயே இருக்கோம்? நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம்? நம்ம வீட்டுக்கு காலையில போயிடலாம்டா. காலையில தான் போறோமா? அப்பனா சாச்சி தூங்கிட்டு காலையில எந்திரிச்சிட்டு மம்ம சாப்பிட்டு அப்புறம் டச்செல்லாம் போட்டு அப்புறமா தான் போவோமா? அப்பனா அப்ப ரொம்ப லேட் ஆயிடுமே. அப்போங்க மியாவ் இருக்குல்ல, அதுக்கு பத்திக்கும்ல, அதுக்கு மம்ம குக்கணும். நம்ம சீக்கிரமா போலாம். இல்லடாமோ, சீக்கிரமா போயிடலாம். காலையில விடிஞ்சதும் எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு கூட இப்ப இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். எல்லாம் உன் அம்மாவால வந்தது. ஒழுங்கா நான் சொன்ன பேச்ச கேட்டுட்டு இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையா? கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா பாரு உன் அம்மா. இப்போ அம்மா வரட்டும், அவளுக்கு இருக்கு. விரித்தால் கூந்தல் எங்கே, சூரியன் நிலவாயானது எங்கே, என் மனம் இன்று போனது எங்கே, மன்மதனே ஒன்றது எங்கே. Girl, you know I want your love. You'll always stand me for somebody like me. Come on now, follow my lead. Come on now, follow my lead. ஏய் என்ன, எப்படியே அவனை பேசி ஒரு வழியா இன்னைக்கு இருக்க வச்சிட்டோம். இப்போ தலையில மல்லிப்பூ கையில பால் சும்முன்னு கொண்டு வந்து இவன் அப்படியே மயக்கி இங்கே இருக்க வச்சலான்னு பாக்குறியா? என்னது? நான் உங்களை மைக்கி இங்கே இருக்க வைக்க பாக்குறேனா? என்னங்க பேசுறீங்க? நான் எதுக்குங்க உங்களை இங்கே இருக்க வைக்கணும்? வேற எதுக்கு? அதான் காலைல உன் அம்மா அப்பா சொன்னாங்களே, இதுக்கப்புறம் நீ அவங்களோட தான் இருக்கணும், அப்படி ஏன் கூட வரதா இருந்தா அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. என்னதான் இருந்தாலும் அவங்க உன் அம்மா அப்பா, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நீ ஏன் கூட வரமாட்டல்ல. அதுக்கு பேசாம என் மனசை எப்படியாவது மாத்தி இங்க இருக்க வைன்னு உன் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தானே இப்ப இந்த பிளானு. என்ன பிளானு? இங்க பாருங்க, என் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எப்பவுமே அவங்கள விட நீங்க தான் முக்கியம். அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் நான் அவங்கள விட்டுட்டு உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றீங்க. ஏன் அவங்கள விட்டு உங்க கூட வந்ததே இல்லையா? ஏய், ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக பேசாத. அப்படின்னா காலைல உன் அப்பா பேசும்போது இல்ல நான் என் புருஷன் கூட தான் போவேன், நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு என் கூட வந்திருக்க வேண்டியது தானே. அப்ப மட்டும் என் அப்பா கோவமா இருக்காரு, அவர் கோவம் குறையிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருங்கன்னு சொன்னேன். அது அவருக்கு ஏற்கனவே நெஞ்சுவலி இருக்கு. நான் மட்டும் எனக்கு நீங்க முக்கியம் இல்ல, என் புருஷன் தான் முக்கியம் உங்க கூட வந்திருந்தா அவர் டென்ஷன் ஆகி அவருக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும். அதனாலதான் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கலாம்னு சொன்னேன். மத்தபடி உங்களை மயக்கி இங்கே இருக்க வைக்கணும்னு நான் நினைக்கல. நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன். என்ன இவ இப்படி சொல்றா? ஒருவேளை உண்மையாவே இவளுக்கு நம்மள இங்க இருக்க வைக்கிற பிளான் எல்லாம் இல்லையோ, நம்ம தான் இவளை தப்பா நினைச்சிட்டோமோ? ஆனா என்னனாலும் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே இவ தானே. இவ மட்டும் நம்ம சொன்ன பேச்ச கேட்டிருந்தா இதெல்லாம் தேவையா? ஏய், இப்படி எல்லாம் பேசினா எனக்கு உன் மேல கோவம் போயிடும் நினைக்காத. எப்படி பார்த்தாலும் இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். என்னதான் இப்படி மல்லிப்பூ வச்சுட்டு பால் சொம்போட வந்து என்ன சமாதானப்படுத்தினாலும் ஏன் கோவம்லாம் ஒன்னும் குறையாது. இதுக்கெல்லாம் பயங்கரவன் நான் கிடையாதுடி. பால் சொம்பா? அதுக்கு இது பால் சொம்புன்னு யார் சொன்னா? பாலெல்லாம் ஒன்றும் கிடையாது, குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கொண்டு வந்திருக்கேன். பச்சை தண்ணியா? அப்புறம் இப்படியெல்லாம் மயக்கி உங்களை சமாதானப்படுத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல நீங்க கோவமா இருக்கிறதா இருந்தா கோவமா இருங்க. இனி இப்போ உங்க கோவம் குறையிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா உங்க கோவம் நியாயமானதுன்னு எனக்கு தெரியும். டேய் டேய், நம்பிராத. இப்படியெல்லாம் பேசினா உடனே சரி பரவாயில்ல ஐஷு டார்லிங்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறான்.
அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இவளை மன்னிச்சுட்டா நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவா. அப்புறம் திரும்பவும் விளையாட்டுத்தனமா தான் இருப்பா. இவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, அதனால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு இவளுக்கு புரியணும். அதுக்காகவாவது கொஞ்ச நாளைக்கு இவளை மன்னிக்கவே கூடாது. அப்புறம் இன்னைக்கு உங்களை இங்கே இருக்க சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நேரத்துலேயே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் நோன்பு வேற வைக்கணும்ல. நோன்பு வைக்க எனக்கு தெரியும். நீ காலைல இங்கிருந்து கிளம்புனா மட்டும் போதும். சரி, இப்போ தூங்குங்க. அந்த புறத்து மகராணி, ஓ, 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 அந்த புறத்து மகராணி, அழகிய லைலா, I'm in love with the shape of her, people love the style, push and pull like a magnet, சந்தன வேலா, my heart is falling, இவள் மன்மத புயலா, I'm in love with your body. ஏய், எனக்கு தூங்க தெரியும். அதுக்கு எதுக்கு நீ பக்கத்துல வர? ஐயோ, நீங்கள் தூங்குங்க. நான் உங்கள் பக்கத்துலலாம் ஒன்றும் வரல. தண்ணி சொம்ப டேபிள் மேலே வைக்க வந்தேன். ஐயோ, எல்லோ சரியில அழகா வேற இருக்காளே. டேய், இவ்வளோ நேரம் வேறப்பா பேசிட்டு இப்ப வழிஞ்சன கேவலமா நினைப்பா. என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? தூங்குங்க. ஒரு லோடு மல்லிப்பூ வச்சுட்டு வந்துட்டு தூங்குங்க தூங்குங்கன்னா எப்படி தூங்குறது? இதுக்கு மேல இங்க இருந்தா கெத்து போயிடும். பேசாம எஞ்சி வெளியே போயிடலாம். எனக்கெல்லாம் ஒன்னும் தூக்கம் வரல. நீ தூங்குறதுன்னா தூங்கு. ரியா, வா நம்ம வெளியே போலாம். அடே, வீட்டுல சிவனேன்னு தானடா தூங்கிக்கிட்டு இருந்தேன். போனை போட்டு வாடா வாடான்னு வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே சொல்லாம வானத்தை பாத்துக்கிட்டு இருக்க. எதுக்குடா என்ன வர சொன்ன? ஐயோடே சக்தி, எனக்கு தூக்கம் வரலடா. என்னது தூக்கம் வரலையா? தூக்கம் வர்றதுக்காக என்ன வர சொன்ன? உனக்கு தூக்கம் வரலன்றதுக்காக எதுக்குடா ஏன் தூக்கத்துக்கு எடுக்கிற? டே, நீ எதுக்கு தூங்கிட்டா இருந்த? டே, நான் தூங்கணும் இல்ல தூக்க மாட்டி தூங்குறோம், அது ஏன் இஷ்டம். உனக்கு தூக்கம் வரலன்னா நீ ஏதாவது பண்ண வேண்டியதுதானே. என்ன எதுக்குடா போனை போட்டு வர சொல்ற? ஏற்கனவே எப்ப பார்த்தாலும் நான் பகல்ல உன் கூடயே இருக்கேன்னு கையில் கத்திட்டே இருக்கா. இதுல வேற ராத்திரிலையும் உன் கூட வந்து இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளவுதான், ஒரு அடி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருவான். டேய், உனக்கு டைவர்ஸ் ஆகுதோ இல்லையோ, இதுக்கு மேல என் மாமனார் வீட்டுல இருந்தா எனக்கும் ஐஷுக்கும் டைவர்ஸ் ஆயிரும் போல. அந்த ஏன்டா அப்படி பண்றான்? அதையும் இதையும் சொல்லி ஐஷு மனசை மாத்தி கடைசியில என்ன இங்கேயே இருக்க வச்சிருவான் போல. டேய், என்னனாலும் சரி அப்படி மட்டும் இருந்துடாதடா. நீ ஒரு நாள் உன் மாமனார் வீட்டுல இருந்ததுக்கே இருக்க முடியல, தூக்கம் வரலன்னு என்ன போனை போட்டு வர வச்சுட்ட. அதனால நாளைக்கு முதல் வேலையா உன் பொண்டாட்டி கூட்டு உன் வீட்டுக்கு போயிரு. ஏன்னா இதுக்கு மேல நீ உன் மாமனார் வீட்டுல இருந்தா என் பொண்டாட்டி கோச்சிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிருவா போல. இதுக்கு மேல யாரும் எங்க இருக்கிறது? என்னை விட நான் இப்ப கூட என் வீட்டுக்கு போயிருவேன். ஆனா விட மாட்டேங்கிறாங்களே. ஆனா நாளைக்கு காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா ஐஷுவை கூட்டு வீட்டுக்கு போயிடணும்டா. இல்லன்னு வச்சுக்கோ, என் மாமனார் திரும்ப பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இது மில்க் பிஸ்கி டேஸ்டா இருக்கும். அப்படா இதுல 2 கிளாஸ் பால் இருக்கு, குச்சிக்கோ. கொழுப்பு பத்தியா இருக்கு. பதாம் மில்க் கேட்டா மில்க் பிஸ்கிட்ட கொண்டாந்து போட்டுட்டு இதுல 2 கிளாஸ் பால் இருக்குது, குச்சிக்கோன்னு வேற சொல்லுது. இந்த தமத்தோட்டு பிஸ்கட்ல எப்படிடா 2 கிளாஸ் பால் இருக்கும்? சாப்பிடுமியோ? ஏன் சாப்பிடாம பார்த்துட்டே இருக்க? ஐயோ கடவுளே, பிரியாணி சாப்பிட வேண்டிய இந்த ஆவாரம் பூவை கொண்டு வந்து பிஸ்கெட்டை சாப்பிடுன்னு தொல்லை பண்றா. சரி சாப்பிடுவோம், நமக்கும் வேற வழி இல்ல. இப்ப இந்த பிஸ்கெட்டை தின்னா அப்புறம் வீட்டுக்கு வந்தா பாதாம் பால் ஊத்த மாட்டா. என்ன மச்சான், ஐஷு தான் நாளைக்கு போகலான்னு சொன்னா, ஆனா உன் மாமனார் ஐஷுவை உன் கூட அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நாளைக்கு போகும்போது அந்த ஏதாவது பிரச்சனை பண்ணா என்னடா பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். அவளை கூப்பிட்டு பாப்பேன். அவ வந்தா கூட்டிட்டு போவேன். இல்ல என் அப்பா தான் முக்கியம் அப்படி இப்படி நான் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதாவது டிராமா பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவ இங்கே இருக்கட்டும் சொல்லி நான் ரியாவை மட்டும் கூட்டி என் வீட்டுக்கு போயிருவேன். யாரு? நீ ஐஷுவை விட்டுட்டு போவ? ஏன் போக மாட்டேனா?
இல்ல நான் போக மாட்டேங்கிற தைரியத்துல தானே என் மாமனார் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ எங்க போனா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போனா போங்கன்னு சொல்றான். இல்ல நான் போயிட்டா இருந்தாலும் என்னடா பண்ணுவான்? 2 குழந்தை ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளை விட்டு போனா யாருக்குடா லாஸ்? டே மச்சான், அது உனக்கும் எனக்கும் புரியுது, அந்த சொட்டத்துல எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஆளுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நான் ஐஷுவை கூட்டி என் வீட்டுக்கு போறேன். அதுக்கு இடையில மட்டும் அந்த ஆளு ஏதாவது டிராமா பண்ணா அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த ஆளு நெஞ்ச புடிச்சிட்டு உழும்போது போய் சேரட்டும் உடுடான்னு. நீ தான் இல்லடா என் மாமனார்னு சொல்லி அந்த ஆளு உயிரை காப்பாத்தின. இப்ப பாத்தியா கடைசியில உனக்கே ஆப்படிச்சான். டே, ஒரு டாக்டரா ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் அந்த ஆளோட உயிரை காப்பாத்தினேன். ஆனா ஒரு மருமகனா அந்த ஆளு பண்றதெல்லாம் சகிச்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அந்த சொட்டத்துல எனக்கு என்னமோ பெரிய உலகலைக்கு பெத்து வச்சுட்டு தான் நினைப்பு. என்னானாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன், இவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இவங்க கூடயே இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். டி மச்சான், சொன்னாலும் சொல்லாட்டியும் அதனடா உண்மை. உன்னால ஐஷுவை விட்டு போக முடியாது தானே? அவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல்ல? டேய், அவளுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம், ஆனா அதுக்காக இந்த ஆளை பொறுத்துக்கிட்டு இந்த ஆள் வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாது. நானே நாளைக்கு காலையில எப்ப ஆகும் ஐஷுவை எப்படி இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இனி இப்ப நாளைக்கு அந்த ஆளு என்ன டிராமா பண்ண காத்திருக்கானோ தெரியல. டே, அந்த ஆளு என்னடா பண்ணிட போறான்? மிஞ்சி மீறி போனா சிவாஜி ரேஞ்சுக்கு நடிப்பான், அவ்வளவுதானே? டே மச்சான், அந்த ஆளு நடிகனா நம்ம 2 பேரும் அதை விட பெரிய நடிகனுங்க. அந்த ஆளோட நடிப்பெல்லாம் நம்ம கிட்ட செல்லுமா? அப்படிங்கிற அப்படிதாங்கிற, பாத்துக்கலாம் விடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க